யாழிசை யாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சுசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். அருள் வளமும் பொருள் வளமும் செழித்து ஓங்கும் திருமுனைப்பாடி என்ற நடுநாட்டில் திருவாமூர் என்கின்ற அழகான சிற்றூர். இவ்வூரில் வேளாண்குடியில் பிறந்தவர் புகழனார். செல்வந்தர், சிவபக்தி கொண்டவர், ஒழுக்கத்தோடு வாழ்பவர். இவரின் அருமை மனைவி மாதினியார். இவர் நற்குண நங்கையாவார். இத்தகு தம்பதிகளுக்கு முதல் குழந்தையாக பிறந்தவர் திலகவதி. அடுத்து பிறந்தவர் சைவத்தின் பெருமையையும் தமிழின் இனிமையையும் தழைத்தோங்க தன் காலமெல்லாம் உழைத்த சிவனடியார் திருநாவுக்கரசர். இவரின் இயற்பெயர் மருள்நீக்கியார். திலகவதியாருக்கு வயது 12 அக்கால வழக்கப்படி அவருக்கு கலிப்பகையார் என்ற போர் வீரரை மணாளனாக தேர்ந்தெடுத்து திருமணத்திற்கு நாளும் குறிக்கப்பட்டது. இந்த நிலையில் புகழனார் நோய்வாய்ப்பட்டு இறக்க, கணவன் இறந்ததை தாழாமல் மாதினியாரும் இறக்க, திலகவதியும் மருள்நீக்கியாரும் அனாதைகளாயினர். தங்கள் குடும்பத்தை தாங்க தன் வருங்கால கணவர் கலிப்பகையார் இருப்பார் என்ற நம்பிக்கை திலகவதியாருக்கு இருந்தது. அதற்கும் சோதனை வந்தது. எதிரிகளோடு போரிடும்போது கலிப்பகையார் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை கேட்டு திலகவதியார் அதிர்ச்சியடைந்தார். பெற்றோர் இல்லை, நம்பியிருந்த கணவனும் இல்லை, இனி இந்த உலகில் யாருக்காக வாழ வேண்டும் என்று தற்கொலை முடிவிற்கு அக்கா வந்ததை உணர்ந்த மருள்நீக்கியார், அக்கா, தாங்களும் போய்விட்டால் என் கதி என்னவாவது? எனக்காக வாழுங்கள் என்று அழ திலகவதியார் தம்பிக்காக வாழ முடிவு செய்தார். திலகவதியார் சிவபக்தை. சிவமந்திரத்தை எந்த நேரமும் உச்சரித்து கொண்டே இருப்பவர். அனுதினமும் சிவனடியார்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருப்பவர். மருள்நீக்கியார் வளர்ந்தார். சமய உண்மைகளை அறிய பல தலங்களுக்கு சென்றார். சிவபெருமானை தன் முன் காட்சி தர சொன்னார். அவர் காட்சி தரவில்லை. அதனால் அவருக்குள் சைவ சமயம் பற்றிய நம்பிக்கை நாளாக நாளாக குறைய ஆரம்பித்தது. பல தலங்களுக்கு சென்றுவிட்டு கடைசியாக பாடலிபுத்திரம் சென்றார். அங்கு சமண சமயம் உயர்ந்த நிலையில் இருந்தது. அங்கிருந்த புகழ்பெற்ற சமண கல்விக் கழகத்தில் சேர்ந்தார். அங்கு அவரின் கல்வியறிவு திறமையை கண்டு அக்கழகம் அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. சமயங்களில் சிறந்தது சமணம் என்று அச்சமயத்திற்கு மாறினார். தன் சகோதரன் சமணத்திற்கு மாறி அச்சமயமே உயர்ந்தது என்று ஊருக்கு ஊர் சென்று சொற்பொழிவாற்றி வருவதை கேள்விப்பட்டு திலகவதியார் மிகவும் வேதனையடைந்தார். இறைவனிடம் கண்ணீர் விட்டு அழுதார். அன்றிரவு கனவில் தோன்றிய இறைவன், மகளே, நீ துயரப்படாதே. மருள்நீக்கியாரை சைவத்தின் பெருமையை உலகமே அறியச் செய்யும் திருப்பணியை ஆற்றச் செய்ய மாற்றுவேன், கலங்காதே என்று கூறிவிட்டு மறைந்தார். திலகவதியார் இறைவன் பேசியதில் மகிழ்ந்தார். ஓர் நாள் இரவு உணவை உண்டு படுத்த தர்மசேனருக்கு வயிற்று வலி கடுமையாக ஏற்பட்டது. அவ்வலியை போக்க சமணர்களால் இயலவில்லை. அவரால் அவ்வலியை தாங்க முடியாமல் அக்காவை நாடி திருவதிகை வந்தார். தம்பி, நீ சிவபிரானின் நமசிவாய மந்திரத்தை கூறு என்று நெற்றியில் திருநீரை தீட்டினார். அவரை திருவீரட்டான கோவிலுக்கு அழைத்துச் சென்று தம்பியின் நோயை போக்கும்படி கண்ணீர் மல்க இறைவனை வேண்டினார். கூற்றாயின் வாறு விளக்கலீர் என்று தொடங்கும் பாடலை மருள்நீக்கியார் மனம் கசிந்து பாட இறைவன் மனமிறங்கி, உன் நோய் போனது, சைவம் தழைக்க தலம்தோறும் செல்வாய், இனி உனது பெயர் திருநாவுக்கரசர் என்பதே என்று கூறி மறைந்தார். இறைவனே தன்னை ஆசிர்வதித்தும் அருள் புரிந்தும் விட்டார் என மனம் மகிழ்ந்த திருநாவுக்கரசர் சிவ திருப்பணிகளை ஆற்ற கிளம்பினார். தர்மசேனர் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறிவிட்டார் என்பதை அறிந்த சமணர்கள்
பல்லவ வேந்தரிடம் அவர் மீது சமயம் மாறிய குற்றத்திற்காக தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொண்டனர். காவலர்கள் அவரை அழைத்துச் சென்று வேந்தர் முன் நிறுத்த, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று தொடங்கும் பாடலை பாடி, தான் சிவபெருமானை தவிர வேறு எவர்க்கும் பயப்பட மாட்டேன் என்றார். நீ சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறியது மாபெரும் குற்றம். எனவே உன்னை கொதிக்கும் சுண்ணாம்பு அறையில் போடுகிறேன். நீ மறுபடி சமணத்திற்கு மாறினால் விடுதலை கிடைக்கும் என வேந்தர் கூற, என் உயிர் போனாலும் சமணத்திற்கு மாறமாட்டேன் என்று உறுதியாக கூற, அவரை சுண்ணாம்பு அறையில் அடைக்கும்படி வேந்தர் உத்தரவிட்டார். அவர் அவ்வறையில் அடைக்கப்பட்டார். கொதிக்கும் அவ்வறையில் வேறு எவராவது அடைக்கப்பட்டிருந்தால் இறந்திருப்பார். சிவன் இருக்கையில் எதற்கு பயப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை இவருள் இருந்ததால் பயமின்றி சாதாரண அறைக்குள் இருப்பது போல் இருந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என 10 பாடல்கள் பாடினார். நாவுக்கரசர் இந்நேரம் இறந்திருப்பார் என்று காவலர்கள் அறை கதவை திறக்க, அவர் புது மனிதராயிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டனர். திருநாவுக்கரசரை சாகடிக்க பாலில் விஷம் கலந்தனர், பருக கொடுத்தனர். அப்பொழுதும் அவர் சாகவில்லை. யானையை மிதிக்க வைத்தனர். அப்பொழுதும் அவர் சாகவில்லை. கல்லை கட்டி கடலில் எறிந்தனர். அப்பொழுதும் அவர் சாகவில்லை. உண்மையிலேயே 1000 முயற்சிகள் செய்தும் சாகாத இவர் தெய்வ சக்தி பெற்றவர் என்பதை உணர்ந்த சமணர்கள் அவரை விட்டு விலகினர். பல்லவ வேந்தர் நாவுக்கரசரின் சிவபக்தியை கண்டும் சைவத்தின் பெருமையை உணர்த்தும் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். திருநாவுக்கரசரை பூரண கும்பத்தோடு அரண்மனைக்கு வரவேற்று தக்க மரியாதை செய்தார். அவர் தலயாத்திரை செல்ல தக்க உதவிகளையும் செய்து வைத்தார். தல யாத்திரையாக பெண்ணாகடம் வந்த திருநாவுக்கரசர் அவ்வூர் தல இறைவனிடம், ஈசனே, என் உடல் மறையும் வரை உம்மை மறவாத நினைவுடன் இருக்க என் உடம்பில் சிவ சின்னங்களை பதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இறைவன் அதற்கு உடன்பட்டார். சிவகணங்கள் நாவுக்கரசர் உடம்பில் இடபம், அதாவது காளை சின்னத்தையும் குலச்சின்னத்தையும் பொறித்தனர். அங்கிருந்து சிதம்பரம் வந்து நடராசரை தரிசித்தார். சீர்காழியில் சம்பந்தர் இருப்பதை அறிந்து அம்மகானை சந்திக்க ஓடோடி சென்றார். நாவுக்கரசரை கண்ட சம்பந்தர், அப்பரவர்களே என்று அன்புடன் வரவேற்க, ஐயனே, யான் உங்கள் அடியான் என்று சம்பந்தரை பார்த்து உளமுருக கூறினார். அங்கு இருவரும் பல பதிகங்களை பாடி இறைவனை சிறப்பித்தனர். அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர் பல தலங்களை தரிசித்துவிட்டு இறைவனை நேரில் காண திருக்கைலாயத்தை நோக்கி புறப்பட்டார். தன் அடியான் மிக நீண்ட தூரம் நடந்தால் மிகவும் களைப்படைவானே என்று மனமிறங்கிய இறைவன் அவர் முன் தோன்றி, அப்பரே, திருக்கைலாய காட்சியை காண நீண்ட தூரம் நடக்க வேண்டாம். திருவையாறுவா, அங்கு கைலாயத்தை காணலாம் என்று கூறிவிட்டு மறைந்தார். இறைவனின் கருணை உள்ளத்தை உணர்ந்து மகிழ்ந்த அப்பர் திருவையாறு சென்று திருக்கைலாய காட்சிகளை கண்டு மெய்சிலிர்த்தார். இறைவனுக்கு நன்றி கூறினார். அங்கிருந்த பல தலங்களுக்கு சென்றுவிட்டு திருப்புகலூர் சென்றார். அங்கு அவர் பாவநாச பதிகம், தனித்திரு தாண்டகம், குறைந்திரு நேரிகை, ஆருயிர் திருவிருத்தம் என்று பல பதிகங்களை பாடி அருளினார். இறைவனே, யான் உலகாசைகளை விட்டுவிட்டு வெற்றுடம்புடன் இருக்கிறேன். என்னை தங்கள் கைலாயத்திற்கு அழைத்து கொள்ளுங்கள் என்று மிகவும் மனமுருகி வேண்டி, எண்ணுகேன் என் சொல்லி என தொடங்கும் திருத்தாண்டகத்தை உடல் உள்ளம் முருக கண்ணீர் வழிய பாடிய நிலையில் சிவபெருமான் தோன்றி அவரை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றார். சிவலோகத்தில் அவருக்கு பெரும் பதவி அளிக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.